கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி ஜெபத்தை கொண்டு செல்லும் வாகனம் என்று அநேகர் இப்படியாக சொல்லுவார்கள். பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் எங்களுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டினதாக தெரியவில்லை என்பார்கள். ஏன் நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாய் கடந்து செல்லவில்லை என்று நாம் என்றைக்காவது யோசித்திருப்போமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இதற்கான பதில் வேதத்திலே காணப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவனாய் வாழ வேண்டும் என்கிற காரியம் எல்லாம் வேதத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு காரியத்தை மாத்திரம் என்று சொல்லி இந்த செய்தி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதக்காரன் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார்: கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கிற விண்ணப்பத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறாராம். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கபடம் இருக்கக்கூடாது, நம்முடைய பேச்சிலே கபடம் இருக்கக்கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கபடம் இருக்கக்கூடாது. இப்படியாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கபடம் இல்லாமல் உண்மை இருக்க வேண்டும், வஞ்சனை இருக்கக்கூடாது. இதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட ஜெபத்தை தான், இப்படி கபடமில்லாத உதடுகளில் நின்று உண்மையாய் போகிற ஜெபத்தை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று நம்மால் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே வருகிற நாட்களிலே நம்முடைய ஜெபங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த ஜெபத்தில் பிரியப்படுவார் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.